ஹாய், இட்ஸ் வென்ஸ்டே. இன்றைக்கி நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், லஞ்சுக்கு என்ன எடுத்துகிட்டு போனேன்னு பார்க்கலாம். என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யூசுவலி எக்ஸோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இப்போ ஒரு 1 வீக்காக நான் எக்ஸும் ஓட்ஸும் சாப்பிட்றது ரொம்ப ஹெவி மாதிரி தெரிஞ்சதுனால எக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே லஞ்சுக்கு வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த லஞ்ச் பாக்ஸில் நல்ல ஒரு ப்ராப்பர் சவுத் இண்டியன் மீல் கொண்டு போகணுன்ற ப்ரிஃபரன்ஸ் இருந்ததே கிடையாது. என்னோட ப்ரையாரிட்டி எல்லாமே இந்த 3 பார்ட்டிஷனும் ஃபில் ஆகுற மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ நான் எக்ஸை லஞ்சுக்கு புஷ் பண்ணதுனால ஒரு பார்ட்டிஷன் எக்கை வச்சு ஃபில் பண்ணிவிடுவேன். இன்னொரு பார்ட்டிஷன் டீஃபால்ட்டாகவே கர்டு இருக்கும். எங்கள் வீட்டில் எவ்ரிடே பேஸிஸ் 6 எக்ஸ் கட்டாயம் தேவைப்படும். எனக்கு 2 ஹோல் எக்கும் 1 எக் ஒயிட்டும், என் ஹஸ்பண்டுக்கு 2 ஹோல் எக், அப்புறம் கூப்பருக்கு 1 எக்கு. நான் சிம்பிளாக அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ டீஃபால்ட்டாக எவ்ரிடே இந்த 2 பார்ட்டிஷன் எப்படியாச்சும் இது மாதிரியான ஃபுட்டில் ஃபில் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறதுல நான் அன்றைக்கி பண்ணுற வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா பருப்பு இல்லைன்னா வேக வச்ச கொண்டக்கடலை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பல்சஸ், ஸோ இதை வச்சு ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இப்போதைக்கு என்னோடய ரொட்டீன் மார்னிங் ஓவர் நைட் ஓட்ஸ் அஸ் அ பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு இந்த மாதிரி 3 பார்ட்டிஷன் லஞ்ச் பாக்ஸில் ஒரு ப்ரோட்டீன், ஒரு ப்ரோபயாட்டிக், அப்புறம் ஒரு வெஜிடபிள் ஏதாச்சும் ஒன்று கொண்டு போயிடுவேன். வென் இட் கம்ஸ் டு நைட், அதுதான் என்னோட ரொம்ப பெரிய வீக்னஸ். ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நான் கொலை பசியில் இருப்பேன். த்ரூ அவுட் த டே ஃப்ரூட்ஸை எடுத்துக்காததுனால அந்த ஃப்ரூட்ஸை வந்து நான் இந்த ஈவினிங் சாப்பிட்றதுக்காக வச்சுக்கிட்டேன். டின்னருக்கு ஐ வாஸ் கிரேவிங் ஃபார் எக் தோசா. ஸோ ஆல்ரெடி பாயில் பண்ண எக்ஸை என் ஹஸ்பண்ட்க்கும் கூப்பருக்கும் கொடுத்துட்டு நான் நல்ல ஒரு முட்டை தோசை போட்டு சாப்பிட்ருந்தேன்.